guys, நம்ம இப்போ வீடியோ போட்டுருக்கோம் DLS 25 இது இப்போ வயசு கொடுத்துட்டோம். ஓகே கொடுத்தாச்சு. உள்ளே போகுது. உள்ளே போயாச்சு. கொஞ்சம் லோடிங் போச்சு. From all over the world now compete across 8 leagues. All the teams dream of getting into the legendary division, where the biggest team, you are in control of this sport. With a better stadium, better facilities and better players, it might just be possible to live the dream and take this team to the top. These managers are impressed by your team's ambition. Who will you choose to oversee your rise to the top? The time has come to choose a captain. Your scouts have given you a short list of potential players, but who will be your team's first signing? Only the best can reach the legendary division. Here the teams with the best arenas, best facilities and players go head to head. Continue with Welcome, home team has gone with a strong lineup here. And here is the welcome to Dream League Soccer. Use the this. Now we've been through the controls. Let's get into the match. You've lost possession. Let's get back to the action. Great dribbling. Good defending. A careless pass there. பால் எடுத்துட்டு விட்டே இருக்கோம். தட்டியாச்சு. கோல் போட்டாச்சு. இப்போ வந்து அவன் பாஸ் போடும்போது நான் எடுக்கலான்னு போகும்போது அவன் எடுத்துட்டான். இப்போ பிஏ தட்டி பிடுங்குறான், திரும்பி அவன் பிடிங்கிட்டானோ. இது நான் போய் பிடுங்க போகும்போது போயிட்டுருக்கேன். இப்படி அடிச்சிட்டேன். எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். பிக்கு மேலே தட்டினோன்னா இந்த மாதிரி பாதி தட்டி எடுத்துகிட்டு போவோம். கோல் அடிச்சாச்சு. கேப்டன் தான் கோல் அடிச்சது. அடுத்த ஆஃப் வந்துருச்சு. கேமராவை குறைச்சி வச்சுக்கிட்டேன். அவன் பாஸ் போட்டோன்னு நான் எடுத்துட்டேன். பிக்கு மேலே தட்டினீங்கன்னா ரொம்ப தூரம் தட்டுவான். இப்போ கோடு
செலப்ரேஷன் பாஸ் போட்டாச்சு, எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஏ தட்டினா கோல் போல. அவன் அடித்தாலும் நான் அடிச்சிட்டேன், அவன் எடுத்துட்டான். அவன் ஸ்கில் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். நான் ஃபால் பண்ணிட்டேன், அவனை தள்ளிட்டேன். கோல் கீப்பரை பிடிச்சிட்டான், என் கோல் கீப்பரு. இப்போ வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். தூரத்துலேருந்து அடித்தாலும் கோல் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் எடுத்துட்டேன். இது ஹாஃப் டைம் வந்துடுச்சு. இப்போ பிளேயர் சப்ஜெக்ட் மாற்றிடணும். எவன் அவனுக்கு பவர் இல்லையா மாற்றி விட்டுருங்க. மாற்றி விடும் போது சிபி எல்லாத்தையும் பார்த்து மாற்றி விடுங்க. திரும்பி ஆஃப் ஆரம்பிச்சிருச்சு. பிஏ தட்டி பிடுங்கணும், பிடுங்கிட்டேன். பாசு போட்டேன், எடுத்துகிட்டு போயிட்டு அவன் எடுத்துட்டான். கோல் கீப்பர் எடுத்து பாசு போட்டுட்டான். அப்புறம் நான் அடித்தேன், இல்லை பிடிச்சி கோல். இப்போ அவன் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். அப்படியே தட்டி பிடுங்கிட்டேன். என் டீம்மேட்டில் பாசு போட்டான், அவன் எடுத்துட்டான். திரும்பி பாசு போட்டான். அவனுக்கு அவன் கோல் அடிக்கிற கார்னருக்கு கோல் வந்துடுச்சு. நீங்கள் பைசைக்கிள் அடிக்கணும்னா 2 டிப்பு தட்டணும். இப்போ ரீப்ளே காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்லோ மோஷனில் வச்சு காமிக்கிறேன். பிக்கு மேலே 2 டிப் தட்டணும். பைசைக்கிள் அடிப்பான். திரும்பி பிஏ தட்டிட்டு பிடுங்குறேன். பிடுங்க முடியல. திரும்ப தட்டும் போது வெளியே போயிடுச்சு. அவன் அவை போடுறான். அப்போ வந்து இதாகிடுச்சு. திரும்பி அவை போயிடுச்சு. போட்டோன்னா நான் பிடுங்கிட்டேன். பிடுங்கி பாசு போட்டேன். பாசு போட்டோன்னா அவன்கிட்டே போயிடுச்சு. திரும்பி பிடுங்கிட்டேன். பிடுங்கி எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன். அவன் வந்து பிடுங்கிட்டு போயிட்டான். அடுத்து திரும்பி பிடுங்கி அவன்கிட்ட வந்து பிடிக்கி எடுத்துகிட்டு போனேன். இங்கேருந்து கோல் அடித்தேன், போயிடுச்சு. இல்லை மேனேஜர் சந்தோஷமாயிட்டான். இப்போ வந்து நான் பிஏ தட்டிட்டு பிடுங்க போகிறேன். அவன் பாசு போட்டான். பிஏ தட்டிட்டு பிடுங்கிட்டேன். பிடுங்கன்னா பாசு போட்டேன் டீம்மேட்டுக்கு. இங்கேருந்து கோல் அடித்தேன், உள்ளே போயிடுச்சு. 7 கோல் அடிச்சிட்டேன். இது வரையும் திரும்பி பாஸ் போட்டேன். இங்கேருந்து அடித்தேன், போல பிடிச்சிட்டான். இங்கேருந்து இது பாஸ் போட்டேன், ஆனால் அவன் எடுத்துட்டான். இப்போ போய் பிடுங்கிறதுக்கு போனேன். பிடுங்கும் போது வெளியே போயிடுச்சு. அவன் த்ரோயிங் போட்டான். எடுத்து அவனும் வெளியே அனுப்பிட்டான். நான் பக்கத்தில் உள்ளவன்கிட்ட போட்டேன், தூக்கி விட்டான். அடுத்தது பாசு போட்டு விட்டோன்னா
என் டீம்மேட் எடுத்துகிட்டு போயிட்டுருந்தான். அவன் பிடுங்கி அவன் எடுத்துகிட்டு போயிட்டுருந்தான். அடுத்தது வந்து இது வெளியே அனுப்புகிற மாதிரி போய் எடுத்துட்டான். அடுத்து நான் உள்ளே அனுப்பிட்டேன். பாசு போட்டோன்னா இங்கேருந்து அடிக்க பார்த்தோம், முடியல. அவன் இப்படி இதை விட்டுட்டான். இங்கேருந்து அடித்தேன். பால் போல இங்கேருந்து பாசை போட்டு விட்டேன். ஆஃப்டர் ஃபுல் டைம் முடிஞ்சிச்சு. வெளியே போகிறோம். அப்போ டைமண்ட் கொடுத்தாங்க, 1200 காசு கொடுத்தாங்க. யூஸ் பண்ணாமல் இந்த சிஎஃப் ஒண்டி எடுத்துக்கோங்க. நான் எடுத்துட்டேன் சிஎஃப். இது பண்ணியிருக்கேன். காசு இல்லைன்ட்ட அதனால் விட்டுட்டாங்க, அப்படியே வச்சுட்டேன். யூஸ் பண்ணேன். யாருன்னே தெரியல. ஃப்ரான்ஸ் 61. பால் கண்ட்ரோலிங் 70. 68 பவரு. நல்ல பிளேயர் தான். அதான் எடுத்துருக்கோம். காசு எடுத்துட்டேன். இது இப்போ வந்து ஆள் உள்ளே வச்சுட்டோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு லைக் போட்டுருங்க. இதோட வீடியோ முடியுது. பாய்.